இலங்கையின் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் வடக்கு கிழக்கு மற்றும் நாடு முழுவதும் உள்ள குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக 31,318 புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் தேசிய வேலை திட்டம் எதிர்வரும் 16ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது. வீடமைப்பு, நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி.பி. சரத் இந்த திட்டத்தின் விவரங்களை வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட மீசாலை கிராம உத்தியோகத்தர் பிரிவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இந்த ஆரம்ப விழா நடைபெறவுள்ளது. அன்றைய தினமே யாழ் குடாநாட்டில் வீடற்ற 500 குடும்பங்களுக்கு புதிய வீடுகளை கட்டுவதற்கான முதல் கட்ட காசோலைகள் வழங்கி வைக்கப்பட உள்ளன. வடக்கு மற்றும் கிழக்கில் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த மக்களுக்காக முதல் கட்டமாக 2,500 வீடுகள் கட்டப்படும். ஒவ்வொரு வீட்டிற்கும் 2 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது 3 தவணைகளாக வழங்கப்படும். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வகையில் 13,347 வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. அரசாங்க ஊழியர்களுக்காக 1000 வீடுகளும், கலைஞர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்காக 4,998 வீடுகளும் நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பணியாற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்காக நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் நிர்மாணிக்கப்பட்ட ஹார்பர் வியூ வீடமைப்பு தொகுதியில் 350 வீடுகளை கொள்வனவு செய்ய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. இந்த வீடமைப்பு திட்டத்திற்காக இந்திய அரசாங்கம் ஒரு வீட்டிற்கு 1 மில்லியன் ரூபாய் வீதமும், இலங்கை அரசாங்கம் ஒரு வீட்டிற்கு 2 மில்லியன் ரூபாய் வீதமும் நிதியை ஒதுக்கியுள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை இந்த திட்டத்தின் கீழ் 18,229 வீடுகளை நிர்மாணிக்கும் பொறுப்பை ஏற்றுள்ளது. இதேவேளை டிட்வா சூறாவளியினால் சேதமடைந்த வீடுகளுக்கான புனரமைப்பு பணிகள் இந்த திட்டத்திற்கு இணையாக தனியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.